இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு 5லிருந்து 6 பூண்டு பல்லு போல் நான் உளிச்சு வச்சுருக்கேங்க. இது நான் கார்லிக் சாப்பர் வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நைஃப் இருக்கு இல்லையா, நைஃப்பில் வச்சுட்டு நல்லா எவ்வளோ பொடி பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரெட்டில் படும்போது தனித்தனியாக திட்டாக தெரியாமல் ஈவனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சாப் பண்ணியாச்சு. இது கூட ஒரே ஒரு க்ரீன் சில்லி, அதுவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை நல்லா எல்லாமே எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி வேண்டாம் அப்படின்னா ட்ரை ரெட் சில்லியே மிக்சியில் போட்டு பல்ஸில் அடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கார்லிக் பிரெட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய பட்டர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான பட்டரை எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். அதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பட்டர் சால்ட்டடாக அன்சால்ட்டடான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். சால்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த கார்லிக் பட்டர் ஸ்ப்ரெட்டை ப்ரெட்டில் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கார்லிக் பட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். நான் 1 சைடு மட்டும்தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் சைடுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சில்லி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கார்லிக் ஆல்ரெடி கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். அதனால் சில்லி அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேனை ஹீட் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பர்ன் ஆகிடும். முக்கியமாக அந்த கார்லிக் சைடு நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கும்போது கார்லிக் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கார்லிக்கில் ஒரு 80% குக் ஆகிருக்கும், ஒரு 20% ராஸ்மல் இருக்குங்க. அப்படி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் கார்லிக் சைடு திருப்பி போட்டு குக் பண்ணும்போது ஃபுல்லாக குக் ஆகாமல் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பேனில் ஸ்டிக் ஆகிக்கும். அதனால் பார்த்து குக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக குக் பண்ணணுன்னாலும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி இதையும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.